ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட டைட்டில் பார்த்தப்பவே தெரியும் இது எதுக்கான வீடியோ அப்படின்னு. ஆமாம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போல் எடுத்த வீடியோ இது. பசங்களை கூட்டிகிட்டு பக்கத்தில் நான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. சுந்தரமடையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அதுக்கு இங்கிட்டு பக்கத்துலேயே அரியமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் இருக்குது. நல்லாயிருக்கும். ஃபுல்லாக சவுக்க மரமும் நிறைய கடைகள், கடல், அந்த மாதிரி நிறைய நல்லாயிருக்கும். அங்கே தான் போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு. எக்ஸாம் லீவ் அப்போ அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தேன். அதுக்கு பிறகு இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எடுத்த முடிவு தான். போகிற வழியில் இந்த காற்றாலையெல்லாம் பார்த்து பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள எத்தனை தடவை கூட்டிகிட்டு போனாலும் சின்ன பசங்க திருப்பி திருப்பி அதை பார்த்தாலுமே அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக ஜாலியாக பேசிக்கிட்டு கத்திக்கிட்டு வந்துச்சுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் திருப்பி ஒரு தடவை தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்களோட இந்த அன்பு எப்போவுமே மாறாமல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு முழுசாக நான் நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பீச்சோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்னு தான் சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த ராமேஸ்வரம் போகிறவங்க எல்லாமே திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டூரிஸ்ட் வண்டி, நிறைய காரு, நிறைய வாகனங்கள் கிடந்துச்சு. நாங்கள் போனது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30 போல் போனோம். ஆமாம், லேட்டாக தான் போனோம். அவங்களுக்கு வேலை, ஞாயிற்றுக்கிழமை வேலை இருந்துச்சு. 4 மணி போல் தான் வீட்டுக்கு வந்தாங்க. அதோடு தான் திடீர்னு எடுத்த முடிவு தான். 4:30க்கு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு ரீச் ஆனோம். ஆனால் 4:30க்கு வெயிலை பார்த்தீங்களா எங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு? உங்கள் பக்கம்லாம் வெயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்ல வெயில். அப்போ நான் நினச்சேன் பகல் டயத்தில் போயிருந்தால், மதிய டயத்தில் போயிருந்தால் இதை விட அதிகமான வெயிலாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். 4:30 போல் அங்கே போனோம். அந்த குசி பீச் உள்ளே போயிட்டு, அதாவது அங்கே குசி பீச் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. அங்கேயும் உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு எனக்கு தெரியல. அதாவது லேட்டானதுனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு பாருங்களேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம என்னதான் காலத்துக்கும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டே இருந்தாலும் இப்படி எங்கேயாவது நம்ம போகும்போது நம்மளுமே குழந்தையா மாறிடுறோம். நம்ம மனசெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அழகாக ரிலாக்ஸாக மாறிடுது. 1000 கஷ்டங்கள், கவலைகள் என்ன இருந்தாலும் அதெல்லாம் அந்த செகண்ட் எதுவுமே நமக்கு தெரியாமல் போயிடுது பாருங்கள். குறைஞ்சது மாதத்துல ஒரு தடவையாவது எங்கேயாவது இப்படி நம்ம வெளியில் ரொம்ப தூரம் போகாட்டாலும், நிறைய செலவு பண்ணி போகாட்டாலும், ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு ஃபேமிலியாக நம்ம பசங்களை, வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு போகும்போது அது நமக்குமே மனதுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அங்கே போட்டிங் இருந்துச்சு. போட்டிங்க்குமே பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 150 ரூபா, சின்னவங்களுக்கு 80 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு. அதுவுமே டைமிங் முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கும்போது அங்கே டைமிங் 4:30 வரை தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலேயுமே 5:30 வரை போட்டிங் போயிட்டு தான் வந்துச்சு. ஆனால் டிக்கெட் எல்லாமே ஃபுல்லாக புக்காக இருந்துச்சு. நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா போன தடவை போயிருந்தப்பயுமே இவங்க ரொம்ப குட்டி குட்டி பசங்களாக இருந்தானுங்க. அவங்கள கூட்டிகிட்டு போக முடியல. இப்போயாவது போகலான்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா பெரியவனுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சின்னவன் நான் மாட்டேன்னு சொன்னான். சரி, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு தான் நினச்சோம். ஆனால் டிக்கெட் கிடைக்கல. ஆனால் நெக்ஸ்ட்டு டைம் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷு. அப்பா, அந்த கடலுக்குள்ளே அவ்வளோ அழகாக எப்படி போகுது பாருங்களேன். எத்தனை பேர் இதை ஃபுல்லாக இப்படி போகிறத பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஆனால் நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பட்டுச்சு அப்படின்னா அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் லாங்கில் போயிட்டு இவர் ஷூட் பண்ணாப்புல. நாங்கள் எல்லாருமே இங்கிட்டு நின்றோம். இவங்க தான் போய் எடுத்தாங்க. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அது போகிறது அப்படி சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு அழகாக போகுது. அதை கொஞ்சம் நேரம் பாருங்கள். கரையில் தான் நாங்கள் இருந்தோம்.
இது கொஞ்சம் உள்ள தூரத்தில் அவங்க போய் எடுத்திருக்காங்க. அந்த மண் என்னதான் மணலுக்குள்ள தான் நம்மளுமே எப்பயுமே இருந்தாலும் அந்த மணல் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த கலர் கலராக அந்த மட்டை இருந்துச்சு பாருங்களேன், அது வந்து பனை மட்டை. பனை மரத்தில் உள்ள அந்த ஓலை இருக்கிறதோட வர்ற மட்டையில் வந்து பெயிண்டிங் பண்ணி அழகாக சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கே நல்லா கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. நானாக நினச்சிக்கிட்டேன் வீட்டில் கூட, ஏன்னா எங்கள் சைட்லாம் பெரும்பாலும் வீடுகள் சுற்றி அந்த காம்பவுண்ட் வந்து இந்த மாதிரி மட்டை வச்சு தான் அடைப்பாங்க. அங்கே கூட இப்படி கலர் கலராக அடிச்சுக்கலாம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். நிறைய சவுக்க மரம் தான் அங்கே. அம்மாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நான் கேட்டேன். அவங்க இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கம்மா, சாயந்தரம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லைட்டாக ஜலதோஷம் முடித்த மாதிரி இருந்துச்சு. சரி வேணாம், அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அம்மாவை விட்டுட்டு நாங்கள் மட்டும் வெளியில் போகிறோம். எங்கே போனாலும் நான் அவங்கள கூட்டிகிட்டு தான் போவேன். அந்த ஒரு தடவை தான் அவங்க இல்லாமல் பசங்களை கூட்டிகிட்டு போனது. சொல்லிக்கிட்டே இருந்தோம், அம்மாச்சி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லடா, அம்மாச்சி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் அம்மாவை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு அம்மா வந்து அங்கே பெரும்பாலும் வந்து பருத்தி பால், பணியாரம் அதெல்லாம் அங்கங்கே வச்சு சுட சுட அழகாக சூடாக செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. 5 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியாரம், குழி பணியாரம் விற்றுட்ருந்தாங்க. அடுத்து வந்து நிறைய கடைகளில் வந்து நல்ல மாங்காய், பெரும்பாலும் பீச் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தானே, நல்லா நிறைய இருந்துச்சு, கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதுவுமே செய்ய செய்ய நாங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்ருந்தோம். ஆட்டோக்குள்ளே உட்காந்துருந்தாங்க, நல்லா நனைஞ்சிட்டாங்க பசங்க. அப்புறம் எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு உள்ளேயே உட்கார வச்சுருந்தேன் வண்டிக்குள்ளேயே. எடுத்து அவங்களுக்கு கொடுக்க அவங்க சாப்பிட்டுட்ருந்தாங்க. லாஸ்ட்டாக நான் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு அந்த அம்மாட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். நல்ல டைப்பாக இருந்தாங்க அந்த அம்மா, லோக்கலில் உள்ளவங்க தான் போல். நல்லா பேசினாங்க. சாப்பிட்டுட்டு அம்மா நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சூடாக. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதோட கிளம்பியாச்சு. எப்படி இருக்காங்க பாருங்கள். வரும்போது கோட் ஷர்ட்டோடு வந்தானுங்க, போகும்போது எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள். நல்ல செம்ம ஆட்டம். ஃபுல்லாக அவங்களோட மூப்புக்கு நல்லா விளையாண்டானுங்க. இது பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஈச்சம்பழம் மரம் தான் வந்து அங்கிட்டு நல்ல ஒரு ஃபேமஸ்னே சொல்லலாம். அங்கங்கே சிவப்பு சிவப்பாக பழுத்து கிடக்கும். ஆனால் இந்த டைம் வந்து சீசன் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே காணோம், எதுவுமே இல்லை. நாங்களுமே அந்த ஏரியா ஃபுல்லாக மெதுவாக அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு பார்த்துட்டே இருந்தோம், எங்கேயாவது கிடக்கும், அதை நம்ம வீவர்ஸ்க்கு காட்டலாம், நம்மளும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் எங்கேயுமே இல்லை. பசங்க ரொம்ப ஆசையாக வந்தானுங்க, அவங்களுக்கு அதை காட்டணும் அப்படின்னு நினச்சி எதுவுமே கிடைக்கல. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் நல்லா வந்து குட்டி 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 பிஞ்சு அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அதை நான் இதில் ஆட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இதில் எப்போயாவது பழுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ மரம் இருக்குது பார்த்தீங்களா. எந்த ஒரு தோப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படியே ரோட்டோரமாகவே அவ்வளோ மரம் வந்து அழகாக தானாகவே அடுத்தடுத்து முளைச்சிருக்கு. அந்த நான் பிஞ்சு மாதிரி குட்டி குட்டியாக இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். இதுவே அழகாக அந்த ரெட் கலரில் பழுத்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ தான் குட்டி குட்டியாக வருது. இந்த தென்னை மரத்தில் இந்த பூரி இருக்கும்ல, தென்னம்பூரி அந்த மாதிரி இருக்குது குட்டியாக. நல்ல முள், அங்கங்கே முள்ளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் அரியமான் பீச் போன மாதிரி நீங்களும் இதை பார்க்கும்போது எங்கள் கூடவே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில், அடுத்த ஒரு பதிவில் உங்களை பார்க்குறேன். வீடியோவை பொறுமையாக இது வரைக்கும் பார்த்த அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.